சுதான்னா அங்க நீங்க 500 கோடி கொடுக்குறீங்கன்னா எனக்கு 1000 கோடி கொடுங்க, அங்க 100 கோடி கொடுக்குறீங்க எனக்கு 200 கோடி கொடுங்க. இல்ல, அங்க 100 கோடி கொடுத்தா அதே படத்துக்கு எனக்கு 50 கோடி தான் கொடுக்குறீங்க. என்னோட சம்பளம் இஸ் வெரி வெரி லெஸ். டுடே ஐ சிட் அண்ட் ஐ ஃபைட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் பே. இப்போ ஆக்ட்ரஸஸ் வந்து சொல்றாங்க why this disparity in pay அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது நீங்க சொல்றீங்க அவங்களால யாருமே உள்ள வரல, பிகாஸ் இந்த ஆக்டர்னால தான் இது வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் தப்பு தான். நீங்க அங்கே சொல்றது மிகப்பெரிய தப்பு. சுதா மேடம், இதுக்கு ஆமீர் கான் பல தடவை பதில் சொல்லிட்டாரு. இன்னுமா உங்களுக்கு புரியல? எஸ், ஃபீமேல் ஸ்டார்ஸ் டூ ஒர்க் ஹார்ட். அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் உழைக்கிறாங்க, எல்லாமே உண்மைதான். இப்போ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ற நயன்தாராவால கண்டிப்பா ஹிட் கொடுக்க முடியும். இப்போ கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, படம் வந்து வெல் ரிட்டன், வெல் டைரக்டட் அப்படின்னா கண்டிப்பாவே அவங்களால கலெக்ஷன் கொண்டு வர முடியும். பட் இட்ஸ் ஆல் அபவுட் த கேம்பிள் தட் த ப்ரொடியூசர் இஸ் வில்லிங் டு டேக். ப்ரொடியூசர் இப்போ தளபதி விஜய் படத்துக்கோ இல்ல தல அஜித் படத்துக்கோ ஒரு 300 கோடி பணத்தை உள்ள போடுறாங்க அப்படின்னா படம் வந்து ரொம்ப மொக்கையாவே இருந்தாலுமே there is a minimum guarantee of return of investment. போட்ட காசு மொக்கையாவே இருந்தாலுமே மினிமமா எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருக்கும். இதே வந்து the so called லேடி சூப்பர் ஸ்டார் நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுவாங்களா? நீங்க உங்க காசை நம்பி போடுவீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் படம் இப்போ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஓடும். பட் த ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் மோர். இப்போ ஹீரோயின்ஸால இப்போ விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ண முடிஞ்சு, ஒரு லாயல் ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண முடிஞ்சு, ஒரு மினிமம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட மார்க்கெட் வேல்யூவும் ஏறும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா டைரக்டர்ஸ்க்கு சொல்றீங்க. சேம் கோஸ் வித் டைரக்டர்ஸ். இப்போ லோகேஷால விக்ரம் லியோல அந்த லெவலுக்கு ஒரு பஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால கூலியில பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹையர் சேலரி. இதே தானே மேடம் உங்களுக்கும். உங்களாலையும் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் பண்ண மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு பஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலுக்கு ஒரு டாக்கை கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேலரி வில் ஆல்சோ கோ ஹை. அப்படி இல்லையா, உங்களுக்கு தான் உங்க படத்து மேல நம்பிக்கை இருக்குல்ல, உங்க உழைப்பு இருக்குது இல்ல, சோ அப்புறம் ஏன் நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் சேலரிக்கு போகணும்? படத்தோட ப்ராஃபிட் பேசிஸ்ல ஷேருக்கு போயிடுங்க. இதுல மேல் ஃபீமேல்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சுதா மேம் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அட் த எண்ட் இட்ஸ் ஆல் அ பிசினஸ் அப்படின்றத சொல்லி தெரிய வைங்க. தேங்க்யூ.